ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு பெரிய பாலத்தையே கட்டுறாரோ அதே மாதிரி நம்ம மனசை வச்சு நம்ம வாழ்க்கைய நாமளே உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, உங்க மனசோட ப்ளூ பிரிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே எப்படி டிசைன் பண்ணலாம்னு இந்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். இப்போ நீங்க திரையில பாக்குறீங்களே, இது வெறும் ஒரு கற்பனை படம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க போற ஒரு ஒர்க்கிங் மாடல். ஆமா, இதுதான் உங்க மனசோட உண்மையான ப்ளூ பிரிண்ட். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மனசு ஒரு பவர்ஃபுல் மிஷின் வச்சுப்போம். அதை எப்படி கரெக்டா அதோட முழு சக்திக்கும் இயக்கணுங்கிற ப்ளூ பிரிண்ட் உங்க கையில கிடைச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆமாங்க, இன்னையிலிருந்து உங்க லைஃபோட ஒரு இன்ஜினியரா பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரி உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும் இல்லையா? அதிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஒரு உண்மையான பாலம் இருக்கு, இன்னொரு பக்கம் அதை கட்டுறதுக்கு யூஸ் பண்ண ப்ளூ பிரிண்ட். இதுதாங்க நம்மளோட மேல் மனசுக்கும் ஆழ் மனசுக்கும் இருக்கிற உறவை அவ்வளோ அழகா சொல்லுது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட 2 மனசு இருக்கு. ஒன்னு இன்ஜினியர் மாதிரி, அதுதான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது மேல் மனம். இதுதான் பிளான் போடும், இப்படிதான் இருக்கணும்னு கற்பனை பண்ணும். இன்னொன்னு இருக்கு பாருங்க, அது ஒர்க்கர்ஸ் மாதிரி, அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். அதுகிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. இன்ஜினியர் என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரோ அதை அப்படியே கட்டி முடிச்சிடும், அவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. பிரார்த்தனைகள் காத்துல பறக்கிற பலூன் மாதிரி இருக்கக்கூடாது, அது பாலங்கள் மாதிரி உறுதியா டிசைன் பண்ணப்படணும் அப்படின்னு. நம்ம ஆசைகள் வெறும் கனவா காத்துல கரையாம அதுக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ராங்கான ஒரு வடிவம் கொடுக்கணுங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியாது. சரி, ஒரு என்ஜினியருக்கு பிசிக்ஸ் விதிகள் தெரியறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நமக்கும் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிற விதிகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டா அது தானா சரியாயிடுது இல்லையா? அது எப்படி? அது மாதிரிதான் நமக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சம் குணப்படுத்தும் சக்தி இருக்கு. உடம்புக்கு மட்டுமல்ல, நம்ம மனசுக்கும் இயற்கையாவே தன்னை தானே சரி பண்ணிக்கிற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை இயக்குறது எது தெரியுமா? நம்ம ஆழ்மனம் தான். இதுதான் அந்த முக்கியமான விதி, நம்பிக்கை விதி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை முழுசா உண்மையா நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்க கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்த இதுதான்டா உண்மைன்னு ஒரு ஸ்டாம்ப் குத்தி உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்பிடுச்சுன்னா அதை நிஜமாக்குறது மட்டும்தான் அதோட ஒரே வேலை, வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனா இதுல 2 விதமான நம்பிக்கை இருக்கு. ஒன்னு குருட்டு நம்பிக்கை, அது எப்பவாச்சு தற்செயலா வேலை செய்யும். ஆனா நம்ம இப்ப பேச போறது அறிவியல் நம்பிக்கை, அதாவது மனசோட லேயர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு ஒரு விஷயத்த நம்புறது. இது ஒவ்வொரு முறையும் வேலை செய்யும். இதுதான் ஒரு இன்ஜினியரோட ஸ்டைல். சரி, இவ்ளோ நேரம் தியரி பார்த்தோம். இப்போ பிராக்டிக்கலா என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு மைண்ட் இன்ஜினியரா உங்க ப்ளூ பிரிண்ட்டை நிஜமாக்குறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை வாங்க பார்க்கலாம். நம்ம டூல் கிட்ல இருக்கிற முதல் அதே சமயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கருவி மென்டல் மூவி மெத்தட். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஆனா ஆச்சரியமானது. உங்க ஆழ் மனசுக்கு நீங்க மனசுல ஓட விடுற ஒரு தெளிவான கற்பனைக்கும் நிஜத்துல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க தெரியாது. இதை செய்யறதுக்கு வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க மனசை அப்படியே அமைதிப்படுத்துங்க. 2வது, உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைச்சிட்டா எப்படி இருக்கும் அத ஒரு சினிமா காட்சி மாதிரி மனசுல ஓட விடுங்க, அதுல நீங்க தான் ஹீரோ. 3வது, அந்த காட்சி நிஜமாவே நடந்து முடிஞ்சா என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வை அப்படியே முழுசா ஃபீல் பண்ணுங்க. இப்போ ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன். நீங்க தூங்கும்போது உங்க மேல் மனசு ஓய்வெடுக்கும். ஆனா உங்க ஆழ் மனசு இருக்கே, அதுக்கு தூக்கமே கிடையாது. 24/7 வேலை செய்யும். குறிப்பா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்திருக்கும் போதும் அது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால இந்த கோல்டன் டைமை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நெகட்டிவ் எண்ணத்தோட தூங்க போகாதீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ, ஆரோக்கியம், வெற்றி, அமைதி, எதுவா இருந்தாலும் அதை மனசுல நினைச்சு அதை உறுதிப்படுத்தி விட்டு தூங்குங்க. நைட்டு முழுக்க வேலை செய்ய உங்க ஆழ் மனசுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க. ஒரு பாலத்தை கட்டி முடிச்சிட்டா மட்டும் போதுமா? அதை அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மன ப்ளூ பிரிண்ட்டையும் நாம தொடர்ந்து பராமரிக்கணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். இதுக்கு நீங்க ஒரு மென்டல் சர்ஜன் மாதிரி மாறணும். உங்க மனசுங்கிற மரத்துல இருக்கிற தேவையில்லாத காஞ்சி போன கிளைகளை வெட்டி எறியணும். அது என்ன கிளைகள்னு கேக்குறீங்களா? நம்ம நோய்களை பத்தியும் பிரச்சனைகளை பத்தியும் திரும்ப திரும்ப பேசணும் இல்லையா? அந்த பழக்கம்தான். இதுதான் கோல்டன் ரோல். எந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில இருந்து நீக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா உங்க கவனமும் பயமும் தான் அந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுத்து அதை வளர்க்குற உரம் மாதிரி. சரி, நெகட்டிவான விஷயங்களை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு நிரப்பணும். கவலை, பயம்ங்கிற பழைய செங்கற்களை எல்லாம் எடுத்துட்டு அமைதி, நல்லிணக்கம், நம்பிக்கைன்னு புது ஸ்ட்ராங்கான செங்கற்களை வச்சு உங்க மனசுங்கிற வீட்டை கட்டிக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம இப்ப பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். உங்க வாழ்க்கைய உங்க மாஸ்டர் பீஸா உருவாக்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. கடைசியா நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். உண்மையான ஹீலர் உங்க ஆழ் மனசுதான்.
உங்க பிளான அதுக்கு ஒரு ஆர்டர் மாதிரி கொடுங்க. ரிசல்ட்டை மனசுல பார்த்து அதை உணருங்க. இது ஏன் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்புங்க. எல்லா நெகட்டிவ் எண்ணங்களையும் ஒதுக்கு தள்ளுங்க. கடைசியா உங்களுக்காக வேலை செய்ய தூக்கத்தை ஒரு கருவியா பயன்படுத்துங்க. இப்போ உங்க கையில ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கு, அதை வச்சு கட்டுறதுக்கான டூல்ஸும் இருக்கு. இப்போ கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்ன கட்ட போறீங்க? பாலம் கட்டியாச்சு, வீடு டிசைன் பண்ணியாச்சு, எல்லா விதிகளும் இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது சிம்பிளா 3 விஷயம்தான். 1, இந்த கொள்கையை முழுசா நம்புங்க. 2, நாம பார்த்த டெக்னிக்ஸை விடாம பயன்படுத்துங்க. 3, உங்க வாழ்க்கைங்கிற அந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு உங்க கண் முன்னாடி